Welcome to TNPSC AE Agriculture Engineering General Engineering Class 1. General Engineering நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியிருக்க டாபிக் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஈக்குவலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் சாலிட், சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, டைனமிக் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஃப்ரிக்ஷன் இன் மிஷின் எலமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டிஃபார்மேஷன் ஆஃப் சாலிட், தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர், டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் அண்ட் கப்ளிங்ஸ். ஜெனரல் இன்ஜினியரிங் இந்த டாபிக் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண ஒரு டாபிக். வேறு எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த டாபிக் ஜெனரல் இன்ஜினியரிங் அப்படின்னு கிடையாது. இந்த டாபிக் ஆட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கரண்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAUவில் படிக்கிறவங்க, பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்காண்டி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும்னு இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஆட் பண்ண போர்ஷன் தான் அந்த ஜெனரல் இன்ஜினியரிங். சரி வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஜெனரல் இன்ஜினியரிங் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் that deals with force acting on a particle at rest. A particle is a body with negligible size but having mass. Statics of particles. Statics அப்படின்னா என்னது அப்படின்னா, நிலையை பற்றி சொல்கிறது. இப்போ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. அந்த பொருள் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இந்த ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிகிள் அட் ரெஸ்ட்டில் இருக்கும் போது ஒரு ஃபோர்ஸு அந்த பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் ஆகிறோம். இப்போ ஒரு பந்து சும்மா ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பந்தை நம்ம ஃபோர்ஸை எட்டி உதைக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எ பார்ட்டிகிள் இஸ் எ பாடி வித் நெலிஜிபிள் சைஸ் பட் ஹேவிங் மாஸ். எ பார்ட்டிகிள் அப்படிங்கிறது ஒரு பாடி. அதில் பாடி அப்படிங்கிற ஒரு ஷேப் இருக்கும், ஆனால் அதுக்கு சைஸ் இருக்காது. ஆனால் அதுக்கு மாஸ், வெயிட் அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்போ நம்ம மேகத்திலேருந்து ஒரு மலைத்துளி உழுகுது கீழே பூமிக்கு. அந்த மலைத்துளிக்கு மாஸ் அப்படிங்கிறது, வெயிட் அப்படிங்கிறது உண்டு. அந்த மலைத்துளி அப்படிங்கிறது ஒரு பாடி, ஆனால் அந்த மலைத்துளிக்கு ஒரு சைஸ் உண்டா? அது என்ன சைஸ்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான். எ பார்ட்டிகிள் ஹேவிங் பாடி, ஒரு பார்ட்டிகிளுக்கு பாடி இருக்கும் வித் நெலிஜிபிள் சைஸ். அதுக்கு சைஸ் கிடையாது, பட் ஹேவிங் மாஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியம் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறது. ஈக்குவலிபிரியத்தில் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவலிபிரியம்னால எல்லோரும் ஈக்குவலாக இருக்கும் போது அந்த இடத்துல 0 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். சரியா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு பார்ட்டிகிள் ஈக்குவலிபிரியமாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் 0 தான். 2D இமேஜ், 2Dக்கு 2 சைடு இருக்கும், XY அப்படிங்கிற சைடு. இது ரெண்டுமே 0 தான். சம் ஆஃப் FX இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் FYயாக இருந்தாலும் 0 தான். இன் 3D sum of fx is equal to 0, sum of fy is equal to 0, sum of fyz is equal to 0. இதை ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. கொலினியர், கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளானர், நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கொலினியர் ஃபோர்ஸ். ஆல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த சேம் லைன். எல்லா ஃபோர்ஸும் ஒரே லைனில் இருக்கும். இப்போ துப்பாக்கி எடுத்து சுடுறோம், அதிலிருந்து அந்த குண்டு வெளியே போகுது. நம்ம எல்லா ஃபோர்ஸுமே சேர்ந்து அந்த துப்பாக்கியில் உள்ள குண்டை வெளியே தள்ளுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த புல்லட் ஒரே சேம் லைன்லேயே ட்ராவல் பண்ணும். அதுதான் எல்லா ஃபோர்ஸும் ஒரே லைனில் ட்ராவல் பண்ணால் அது கொலினியர் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸு, எல்லா ஃபோர்ஸும் ஒரே இடத்துல மீட் பண்ணால், அட் எ பாயிண்டில் மீட் பண்ணால் அது கன்கரண்ட் ஃபோர்ஸ். கோப்ளானர் அப்படின்னா த ஃபோர்ஸ் லைஸ் இன் த சேம் பிளேன். ஒரு சேம் பிளேன், ஒரு சேமாக இருக்க பிளேனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனுச்சுன்னா அது கோப்ளானர் ஃபோர்ஸ். பிளேன் அப்படின்னாலே ஒன்று கோப்ளானர், இன்னொன்று நான் கோப்ளானராக தான் இருக்கும். த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த டிஃப்ரெண்ட் பிளேன். டிஃப்ரெண்ட் பிளேனில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனுச்சுன்னா அதுக்கு பேர் நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பாடி டயக்ராம், FBD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரு வடிவேல் காமெடி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போங்க தம்பி, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதில் இல்லாத ஃபோர்ஸே கிடையாது. எல்லா ஃபோர்ஸுமே இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஆக்ட் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ரெப்ரசன்டிங் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஷோவிங் ஆல் அப்ளைடு ஃபோர்ஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஷோவிங் ஆல் அப்ளைடு ஃபோர்ஸ். இதில் இல்லாத அப்ளைடு ஃபோர்ஸே கிடையாது. எல்லா விதமான ஃபோர்ஸும் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஆக்ட் ஆகும். இதோட ஸ்டெப்ஸு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐசோலேட் த பார்ட்டிகிள். ஒரு பார்ட்டிகிளை ஐசோலேட் பண்ணலாம். ரெண்டாவது அதுக்குரிய டைரக்ஷன் கிளியராக இண்டிகேட் பண்ணணும். இண்டிகேட் டைரக்ஷன் கிளியர்லி.
ஷோவிங் ஆல் ஃபோர்ஸஸ், எல்லா ஃபோர்ஸஸுமே இதில் வந்து இருக்கும். வெயிட்டாக இருக்கட்டும், டென்ஷனாக இருக்கட்டும், ரியாக்ஷனாக இருக்கட்டும், இப்படி எல்லா ஃபோர்ஸஸுமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் அப்படின்னாலே கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு ஏன் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா இதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுனாலே அதை கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3 கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆர் ஆக்ட் ஈகோபெர்லியம். ஒரு 3 ஃபோர்ஸு ஈகோபெர்லியமாக ஆக்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லாமிஸ் தியரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த 3 ஃபோர்ஸை தான் F1, F2, F3 அப்படின்னு எழுதியிருக்கோம். F1 divided by sin alpha it is equal to F2 divided by sin beta is equal to F3 divided by sin gamma. Angles are opposite to respective force. இந்த லாமிஸ் தியரத்தோட ஆங்கிள்ஸ் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னா ரெஸ்பெக்டிவ் ஃபோர்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ரீசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. எ ஃபோர்ஸ் கேன் பி ரிசால்வ்டு இன்டு காம்போனன்ட்ஸ். இதில் வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிகல் காம்போனன்ட் அப்படின்னு 2 காம்போனன்ட் இருக்குது. ஹரிசாண்டல் காம்போனண்ட்டோட ஃபோர்ஸு ரிசல்டன் ஃபோர்ஸ் ரீசொல்யூஷன் எப்படி மாறும்னா F cos தீட்டா, வெர்டிகலில் F sin தீட்டா அப்படின்னு இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சிங்கிள் ஃபோர்ஸ் ஈக்குவலன்ட் டு மல்டிபிள் ஃபோர்ஸ். ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் மல்டிபிள் ஃபோர்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதில் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ்லாம் பார்க்காங்க. இதை 3 ஆப்ஷனில் கேட்டு கீழே ஆல் தி அபோன்னு கேட்டாலும் ஆல் தி அபோ தான் ரைட் ஆன்சர். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் லா, 2வது ட்ரையாங்கிள் லா, 3வது பாலிகன் லா. இந்த 3 லா தான் இந்த ரிசல்டன் ஃபோர்ஸில் ஃபாலோ பண்ணுறோம். ரிசல்டன் ஃபோர்ஸ் R is equal to the root of sum of fx square plus sum of fy square. இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்டன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் tan theta is equal to sum of fy divided by sum of fx. Angle of resultant tan alpha is equal to f2 sin theta plus divided by f1 plus f2 cos theta. Next equilibrium of rigid body. A rigid body is an ideal body அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிட் பாடியை ஐடியல் பாடின்னு சொல்லுவாங்க. that does not deform under applied force. இது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து மாறாது. அண்டர் அப்ளைடு ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறாமல் இருக்கிறது தான் ஈகோபெர்லியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஏன்னா ஈகோபெர்லியம்னாலே 0 தான். ஈகோபெர்லியம் மீன்ஸ் நோ டென்ஷன் நோ ரொட்டேஷன். இதில் வந்து டென்ஷனு டிரான்சாக்ஷனும் இருக்காது, ரொட்டேஷனும் இருக்காது. ஸோ சம் ஆஃப் எஃப்எக்ஸும் 0 தான், சம் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0 தான். மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ், டி அப்படின்னா டிஸ்டன்ஸ், எம் அப்படின்னா மொமெண்ட். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. நெக்ஸ்ட் சைன் கன்வெக்ஷன். சைன் கன்வெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சைன், கிளாக் வைஸ் டைரெக்ஷனை பார்த்து இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சைன். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் எப்போயுமே ஈக்குவலாக இருக்கும் மொமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்டில் சம் ஆஃப் எம் கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எம் ஆன்டி கிளாக் வைஸ். டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். எந்தெந்த சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோலர் வந்து ஒன்று தான். ரோலரோட ரியாக்ஷன் வந்து 1 வெர்டிக்கல் டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஹிஞ்ச் ஆர் பின்னில் வந்து 2 ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று வெர்டிக்கல் டைரெக்ஷனில் நடக்கும், இன்னொன்று ஹரிசாண்டல் டைரெக்ஷன்லையும் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுல வந்து 3 டைரெக்ஷன்லேயுமே ரியாக்ஷன் நடக்கும், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு மொமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் லோடு. பாயிண்ட் லோடு, யூடிஎல் அண்டு யூவிஎல். பாயிண்ட் லோடு அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஒரு லோடு. UDL யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டிங் லோடு, UVL யூனிஃபார்ம் வேரியிங் லோடு. இந்த UDL W இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு எல். UVL எங்கே மட்டும்தான் ஆக்ட் ஆகும்? ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அந்த லோடு ஆக்ட் ஆகும். W இஸ் ஈக்குவல் டு 1/2 W மல்டிபிள் ஆஃப் எல். ஹாரிகான்ஸ் தியரம். இந்த தியரத்தில் ஒன்று மட்டும் மெமரியில் வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் மொமெண்ட். ஒரு ரிசல்டன் மொமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மொமெண்ட்டுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பீமில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர் பீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹிஞ்ச் ஆர் ரோலர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்னா 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு பீம் வந்து இருக்கும், ஹச் டைப்பில் இருக்கும். அது வந்து என்னது? ஹிஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஹிஞ்ச் ஆர் ரோலர் டைப். நெக்ஸ்ட்டு கேன்டிலிவர் இந்த ஃபுட்பால் வாலிபால் கிரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாலிபால் போடுற இடம் வந்து இப்படி வளைஞ்சு ஒரு சைடு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு சைடு நான் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு பேர் கேன்டிலிவர். இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்டு சாலிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சர்ஃபேஸை வந்து பிளெயின் லேமினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இதில் 2D ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணும் சர்ஃபேஸில் ஒன்லி ஏரியா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து திக்னஸ் அப்படிங்கிற இடம் வந்து இருக்காது. யூஸ்டு இன் சென்ட்ராய்டு கால்குலேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? முக்கியமான பாயிண்ட்டு, சென்ட்ராய்டு கால்குலேஷனில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது என்னது? இந்த சர்ஃபேஸ். இதோட எக்ஸாம்பிள் பிளேட், ஷீட், பேப்பராக இருக்கலாம். 2Dயில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சாலிட் வந்து ரிஜிட் டைப் ஆர் ஐடியல் டைப்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, ஒரு ஐஸ் க்யூப் இருக்குன்னா அதுக்கு வால்யூம் வந்து கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். வால்யூம் ப்ளஸ் மாஸ். யூஸ்டு ஃபார் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கால்குலேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி கால்குலேஷன். சர்ஃபேஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சென்ட்ராய்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏரியா A இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ். வால்யூம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? V இஸ் ஈக்குவல் டு சாலிட். மாஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் டிவைடட் பை வால்யூம். வெயிட் அப்படிங்கிறது mg. ஸ்பெசிஃபிக் வெயிட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை வால்யூம். நெக்ஸ்ட் டாபிக் சென்ட்ராய்டு அப்படிங்கிறது ஜாமெட்ரிக் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சர்ஃபேஸோட ஜாமெட்ரிக் சென்டர் அப்படிங்கிறது தான் அந்த சென்ட்ராய்டு. இது டிபெண்ட் ஆன் ஒன்லி ஷேப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை வந்து மாஸோ கிராவிட்டியோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு பார்கோடு போட்டு எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பார் எக்ஸ் பார் ஒய் லைஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. எங்கே லைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற இடத்துல வந்து லைஸ் ஆகிருக்கும். ஸ்டாண்டர்டு சென்ட்ராய்டு பொசிஷன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்க்கலாம். ரெக்டாங்குலரில் வந்து பார்த்தோம்னா சென்டரில் வந்து இருக்கும். ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியனில் வந்து இருக்கும். 1/3 ஃப்ரம் த பேஸ். நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் அந்த சென்ட்ராய்டு பொசிஷன் வந்து இருக்கும். செமிசர்க்கிளுங்கிறது ஒரு வட்டத்தோட பாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாதியாக பிரிக்கும் போது ஒரு நடுவில் ஒரு கோடு போடுவோம். அந்த கோட்டில் வந்து அந்த சென்ட்ராய்டு பொசிஷன் வந்து ஆக்ட் ஆகும். லைஸ் ஆன் ஆக்சிஸ். இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 4r டிவைடட் பை 3 ஃப்ரம் த பேஸ். 4r டிவைடட் பை 3 ஃப்ரம் த பேஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா, சென்ட்ராய்டோட ஃபார்முலா பார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை ஏஐ. சம் ஆஃப் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏஐ ஒய்ஐ டிவைடட் பை ஏஐ. நெக்ஸ்ட் டாபிக் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதை வந்து சிஜி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ் த்ரோ விச் டோட்டல் வெயிட் ஆக்ட். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஒரு இடத்துல டோட்டல் வெயிட்டுமே ஆக்ட் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு பேர். டிபெண்ட் அப்பான் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. இது சென்ட்ராய்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஷேப்பை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெப்ரசன்டட் பை ஜி. இது வந்து எது மூலமாக அஃபெக்ட் ஆகுது? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அஃபெக்டட் பை, அதிலே ஆன்சர் இருக்குது, கிராவிட்டி மூலமாக அஃபெக்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன். இப்போ ஒரு ராடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராடு வந்து நேராக வந்து இருக்கும், ஒரு கம்பி. அந்த கம்பியில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மிட் பொசிஷன், அந்த ராடோட நடுப்பகுதியில் வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பியர்னாலும் சென்ட்ரு பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகும். கோனோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஹச் டிவைடட் பை 4 ஃப்ரம் த பேஸ். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட கோனில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஹச் டிவைடட் பை 4 ஃப்ரம் த பேஸ். நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர் 3r டிவைடட் பை 8 ஃப்ரம் த பேஸ். 3r டிவைடட் பை 8 ஃப்ரம் த பேஸ். நெக்ஸ்ட்டு சென்ட்ராய்டுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டு எதை பேஸ் பண்ணியிருக்குது? ஜாமெண்ட்ரியை பேஸ் பண்ணால் ஒரு டைப் தான் அந்த சென்ட்ராய்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு? வெயிட்டை பேஸ் பண்ணி வந்து இருக்குது. பேஸ்டு ஆன் ஜாமெண்ட்ரி, இது பேஸ்டு ஆன் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு சென்ட்ராய்டு அப்ளிகபிள் டு சர்ஃபேஸுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? சாலிடுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். டிபெண்ட் ஆன் சென்ட்ராய்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஆனால் யூனிஃபார்ம் பாடியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்டு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்ட்ராய்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சென்டர் ஆஃப் மாஸ். பாயிண்ட் வேர் மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட். ஒரு பாயிண்டில் ஒரு மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது கிராவிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்காது. இன்டிபெண்ட் ஆன் த கிராவிட்டி. யூனிஃபார்ம் கிராவிட்டி இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. யூனிஃபார்ம் கிராவிட்டி அப்படின்னா என்னது? ஒரு சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கிறது இந்த யூனிஃபார்ம் கிராவிட்டி. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி மே லைஸ் அவுட் சைடு. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே தான் லைஸாக இருக்கும் அப்படின்னா அவுட் சைடு. ஒரு ரிங்கோட அவுட் சைட்லேயோ, ஒரு ஃபுட்பாலோட அவுட் சைட்லேயோ, ஹாலோ ஸ்பியரோட
அவுட்சைட்லேயோ. நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கல் பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் ஆன் த ஆக்சிஸ். ஒரு சென்டர் ஆஃப் த கிராவிட்டி வந்து ஆக்சிஸில் லைஸ் ஆனிச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் பாடி. லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவராக இருந்துச்சுன்னா அது வந்து மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சஸ்பெண்டட் பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் வெர்டிக்கல் பிலோ சப்போர்ட். ஒரு வெர்டிக்கலாக இருக்க சப்போர்ட்டுக்கு கீழே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து சஸ்பெண்டட் பாடி. நெக்ஸ்ட் காம்போசைட் பாடி. காம்போசைட் அப்படின்னா என்னது, ஒன்று சேர்றது, கேங்காக வந்து இருக்குது. கேங்காக இருந்தாலே வெயிட் அதிகமாக வந்து இருக்கும். வி யூஸ் வெயிட் ஆவரேஜ். டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எ பாடி வித் மாஸ் பட் நெலிஜிபிள் சைஸ். ஒரு பாடியில் வந்து வெயிட், மாஸ் அப்படிங்கிற வெயிட் வந்து இருக்கும், ஆனால் அந்த பாடிக்கு வந்து சைஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒன்லி டிரான்சாக்ஷன் மோஷன் இஸ் கன்சிடர். டைனமிக் ஆஃப் பார்ட்டிக்கிளில் வந்து டிரான்சாக்ஷன் மோஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, இப்போ ஒரு டோர் இருக்குது, அதை புஷ் பண்ணுறனாலே புல் பண்ணுறோம் அப்படின்னாலே அது ஃபோர்ஸ். புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கிள். ஒரு பார்ட்டிக்கிள் மேலே புஷ் ஆர் புல் ஆக்டாக ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு வந்து யூனிட் இருக்குது. யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, என் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எம். ஒரு இனர்ஷியாவை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் எம் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மெஷர்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா. யூனிட் வந்து கேஜி. நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன். ஒரு மூமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த மூமெண்ட்டில் ஒரு வெலாசிட்டி மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்ஸலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்ஸலரேஷன். யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா. எ பாடி ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் த ஆக்ட் அப்பான் ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த பாடி ரெஸ்ட்லேயோ யூனிஃபார்ம் மோஷன்லேயோ தான் இருக்கும். இது வந்து நியூட்டனோட முதல் விதி, ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் செகண்ட் லா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சைடு தான் ஆக்ஸலரேஷன் நகரும், ஆக்ஸலரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா ரியாக்ஷனுக்குமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து தேர்ட் லா. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆப்பிள் மரத்துலேயே இருக்குது, எந்த வித ஃபோர்ஸ் வந்து கொடுத்தா தான் அந்த ஆப்பிள் வந்து கீழே விழுகும். அந்த ஆப்பிள் மரத்துலேயே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு லா. அந்த ஆப்பிளில் ஒரு நியூட்டன் வந்து அந்த மரத்தில் சாஞ்சதுனால தான் அந்த ஆப்பிள் அந்த ஃபோர்ஸ் மூலயமா கீழே விழுந்துச்சு. அது வந்து செகண்ட் லா. அது வந்து நியூட்டன் தலை மேலே அந்த ஆப்பிள் வந்து உழுகுது, அது ஒரு ஆக்ஷன். இவர் அதுக்கு அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு தின்றுறாரு, இது வந்து ரியாக்ஷன். ஸோ இது வந்து தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் அதிலேருந்து கொஸ்டின் வராது. v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி, s இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் t ப்ளஸ் 1/2 அட் at ஸ்கொயர், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸில் 2 ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று காண்டாக்ட் ஆகிற ஃபோர்ஸு, இன்னொன்று நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காண்டாக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன். 2 பொருள் சேரும் போது தான் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும், இது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா? நார்மல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னா எதுக்கு ஒரு ஆள் வேணும். சரியா? இப்போ நம்ம மட்டும் தனியாக ரியாக்ஷன் கொடுக்க முடியாது, ஆப்போசிட்டில் ஒரு பேஷன் இருந்தால் தான் ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அப்போ அது ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு டென்ஷன். இப்போ சிமெண்ட்டுக்கும் அதில் உள்ள காங்கிரீட் கம்பிக்கும் அதில் உள்ள ஒரு டென்ஷன் உருவாகும். இது ரெண்டும் காண்டாக்ட் ஆனால் தான் டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டிக்கு வந்து எந்த வித காண்டாக்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ். எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸுக்கும் எந்த வித காண்டாக்டும் வந்து கிடையாது. ஃப்ரீ பாடி டயக்ராம் இதை ஏற்கனவே சொல்லியாச்சு, இதில் இருக்காத ஃபோர்ஸே வந்து இருக்காது. ட்ராயிங் ஷோவிங் ஆல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கிள். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன். எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என். எஃப் மியூ அப்படின்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என் அப்படிங்கிறது நார்மல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன் எப்பயுமே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கிரேட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் இன்க்ளைன் பிளைன். இப்போ வந்து 180 டிகிரியிலேருந்து அது ஹரிசாண்டல் பிளைன், 90 டிகிரியிலேருந்தால் வெர்டிக்கல் பிளைன். இதே இது 45 டிகிரியிலேருந்து அதுதான் இன்க்ளைன்டு பிளைன். இன்க்ளைன் பிளைனோட காம்போனன்ட் அலாங் த பிளைன். அந்த பிளைனில் ஒரு காம்போனன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் ரியாக்ஷன் அந்த இன்க்ளைன் பிளைனில் மோஷனில் நடந்துச்சுன்னா அந்த மோஷனை வந்து எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கைனெட்டிக் எனர்ஜி KE இஸ் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர்.
mass into velocity. Potential energy is equal to Pe is equal to mgh, mass into gravity into height. Next, power, P is equal to W divided by T, work divided by time. Next, movement, P is equal to mv, mass into velocity. Impulse அப்படின்னா force into time. மொமெண்டத்தோட டெல் சைன் வந்து இம்பல்ஸ் அப்படிம்பாங்க, டெல் பி. இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்ட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குன்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ். நெக்ஸ்ட், கன்சர்வேஷன் ஆஃப் லா. கன்சர்வேஷன் ஆஃப் லாவில் 2 லா இருக்குது, ஒன்று எனர்ஜி, இன்னொன்று மொமெண்ட்டு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டு. எனர்ஜி, ஒரு எனர்ஜியை அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. இது வந்து ஃபஸ்ட்டு கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட், கன்வர்சேஷன் ஆஃப் மொமெண்ட். டோட்டல் மொமெண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எல்லா மொமெண்ட்டுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத வரைக்கும் ஒரு மூமெண்ட்டுமே நடக்காது. நோ டோட்டல் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். Important facts. Acceleration is directly proportional to the force. Acceleration is indirectly proportional to the indirectly proportional to the mass. Mass is non-equal to weight. ஒரு மாஸ் வந்து வெயிட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகாது. ஹெவியர் பாடியில் மோர் இனர்ஷியா. அந்த இனர்ஷியா தான் ஒரு பாடியை ஹெவியர் பாடியா லோவர் பாடியா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஃப்ரிக்ஷன் இன் மிஷின் எலமெண்ட். ஃப்ரிக்ஷன் இஸ் த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸு. த ஆப்போசிட் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ காண்டாக்டிங் சர்ஃபேஸ். இப்போ நம்ம 2 கையும் சேர்த்து வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ 2 கையும் காண்டாக்ட் ஆகும் போது தான் அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு மோஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா மோஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போது நடக்கிறதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அனதர் நேம் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வெரி ஸ்மால். இப்போ சின்ன கியர் சுற்றினா தான் பெரிய கியர் வந்து சுற்றும், அதுக்கு பேர் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு வெரி ஸ்மால், வீல் அண்டு பியரிங். ஃபியூலிட் ஃப்ரிக்ஷன். இது வந்து லுப்ரிகேஷன் சிஸ்டத்தில் அந்த ஃபியூலிட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன் எப்பயுமே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், பேசிக் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனோட பேசிக் லா அப்படிங்கிறதும் கூலிம்ஸ் லா அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். ஒரு நார்மல் ரியாக்ஷனுக்கு ஃப்ரிக்ஷன் எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். இன்டிபெண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஏரியா. இது வந்து எங்கே டிபெண்ட் ஆகிருக்காதுன்னா காண்டாக்ட் ஏரியாவில் வந்து டிபெண்ட் ஆகிருக்காது. சரி, வேறு எங்கே டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸில் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஆக்ட் ஆப்போசிட் டு த மோஷன். இது வந்து ஒரு மோஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ என். மியூ அப்படின்னா என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்என். மியூ அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என் அப்படிங்கன்னா நார்மல் ரியாக்ஷன். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ. ஆங்கிள் ஆஃப் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இதை கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. டெஃபனிஷன் கொடுத்து இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸான்னு கேட்பாங்க. ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ரியாக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன். ரிசல்டன்ட் ரியாக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் பாடி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்லைடிங். ஒரு ஆங்கிள் ஆஃப் பாடி வந்து ஸ்லைடாக ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்ன ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆனால் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் மிஷின் எலமெண்ட். ஃபஸ்ட்டு ஜாக் ஸ்க்ரூ வந்து பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் எங்கெங்கெல்லாம் எந்த மிஷின் எலமெண்ட்லலாம் யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக் ஸ்க்ரூ. ஜாக் ஸ்க்ரூ அப்படிங்கிறது ஒரு லோடை லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எஃபிஷியன்சி டிபெண்ட் அப்பான் ஃப்ரிக்ஷன். இந்த ஜாக் ஸ்க்ரூவோட எஃபிஷியன்சி எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் ஆகிருக்குது. மியூ கிரேட்டர் தென் டேன் தீட்டா. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து டேன் தீட்டாவோட கிரேட்டராக வந்து இருக்கும். இட் மே பி செல்ஃப் லாக்கிங். இந்த ஸ்க்ரூ ஜாக்கை வந்து செல்ஃப் லாக்கிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெல்ட் ட்ரைவ். பவர் டிரான்ஸ்மிஷன் டிபெண்ட் அப்பான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் ஒரு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ ரைஸ் மில்லில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, அந்த பெல்ட் மூலியமாக தான் அந்த மிஷினுக்கே பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதைத்தான் சொல்கிறாங்க பவர் டிரான்ஸ்மிஷன் டிபெண்ட் அப்பான் ஃப்ரிக்ஷன். டென்ஷன் ரேஷியோ ஃபார்முலா T1 டிவைடட் பை T2 இஸ் ஈக்குவல் டு E பவர் ஆஃப் மியூ 0. T1 அப்படின்னா டைட் சைடு டென்ஷன் வந்து சொல்லுவாங்க, T2 வந்து ஸ்லாக் சைட் டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட்.
நெக்ஸ்ட்டு ஜோனல் பியரிங். ஜோனல் பியரிங்கில் என்ன மெயினாக இருக்குன்னா, ஃப்ரிக்ஷன் நடக்கும் போது ஹீட்டும் வியரும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காண்டி லூப்ரிகேஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. லூப்ரிகேஷன்னா எண்ணெயோ தண்ணியோ எதையாவது கிரீஸையோ எதையாவது ஒன்று யூஸ் பண்ணுறது தான் லூப்ரிகேஷன். ஹீட்டை குறைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணாலுமே அந்த லூப்ரிகேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லூப்ரிகேஷன் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். பெட்ரோஃப் ஈக்குவேஷன் யூஸ்டு ஃபார் லைட்லி லோடட் பியரிங். ஒரு லைட்லி லோடட் பியரிங்க்கு எது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கிளச் அண்டு பிரேக்ஸஸ். ஃப்ரிக்ஷன் யூஸ் டிரான்ஸ்மிஷன் டார்க்கி. ஒரு டிரான்ஸ்மிஷன் டார்க்கி. இப்போ பிரேக்கை நம்ம வண்டியை நிறுத்தி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கை வந்து புஷ் பண்ணுறோம். அப்போ புஷ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டார்க்கி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது பிரேக்குக்கும் வீலுக்கும். இதுதான் ஃப்ரிக்ஷன் யூஸ்டு டு டிரான்ஸ்மிஷன் டார்க்கியோ. T=μWR. மெத்தட் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு லூப்ரிகேஷன் ஆயிலோ கிரீஸையோ யூஸ் பண்ணி ஹீட்டை வந்து குறைக்கலாம். பால் பியரிங் மேலே ஃப்ரிக்ஷனில் ஏற்படுற ஹீட்டை வந்து குறைக்கலாம். சர்ஃபேஸ் பாலிஷிங். ஒரு சர்ஃபேஸ் வந்து பாலிஷாக இருந்துச்சுன்னா அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆக லேட் ஆகும். சர்ஃபேஸ் பாலிஷிங்கில் யூஸ் ரோலர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லைடிங் ஆகும்போது ஒரு ரோலர் யூஸ் பண்ணோன்னா அங்கே வந்து இந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும் ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்ப் இன் வாக்கிங் அண்ட் கிரிப்பிங். நம்ம இப்போ நடக்கிறோம் அப்படின்னாலே ஃப்ரிக்ஷனால் தான் நடக்கிறோம். அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி நம்ம ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம். வாக்கிங் அண்டு கிரிப்பிங். நெக்ஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிஷன் அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டத்துலேயும் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதில் வந்து வியர் அண்டு டியர். இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து வியர், அந்த மிஷின் வந்து கெட்டு போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸாக அமைஞ்சிருது ஃப்ரிக்ஷனில் ஹீட் ஜெனரேட் ஆகும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஹீட் ஜெனரேட் ஆகிறதுனால அந்த மிஷினுக்குரிய பவர் வந்து லாஸஸ் ஆகும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நோட். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். எப்பயுமே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தான் கிரேட்டராக வந்து இருக்கும். லூப்ரிகேஷன் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஒரு லூப்ரிகேஷன் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பெல்ட் ட்ரைவ் ஒர்க் ஆன் ஃப்ரிக்ஷன் பிரின்சிபல். பெல்ட் ட்ரைவில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஃப்ரிக்ஷன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி இஸ் லோ வென் ஃப்ரிக்ஷன் இஸ் ஹை. எந்த ஒரு இடத்துல எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அங்கே ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தீட்டா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஏ இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா இன் எ பாடி. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே ஃபோர்ஸ் பர் ஏரியா தான். F/A. தீட்டா = F/A. யூனிட் வந்து பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். டென்சில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு டோரை புல் பண்ணோன்னா அது வந்து டென்சில் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது, புஷ் பண்ணுறது. ப்ரெஸ் அப்படின்னாலே புஷ் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஸ்லைடிங் ஆகிறது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டியூ டு பெண்டிங். டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் டியூ டு ட்விஸ்டட் அப்படின்னா சுற்றி விடுறது. இப்போ ஒரு கிரிக்கெட் பாலெல்லாம் இங்கேருந்து அப்படியே பவுலிங் பண்ணுறதுக்கு பேர் வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் இஸ் த டிஃபர்மேஷன் பெர் யூனிட் ஒரிஜினல் டைமென்ஷன். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ΔL/L. ΔL அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், L அப்படின்னா ஒரிஜினல் லென்த். இந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் லா வித் எலாஸ்டிக் லிமிட். ஹூக்ஸ் லானாலே எலாஸ்டிசிட்டி லிமிட்டோட என்னென்னலாம் எதுலாம் இருக்குதோ அது பூராமே ஹூக்ஸ் லா தான். வெலாசிட்டி லிமிட்டு. தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே ஹூக்ஸ் லா தான். தீட்டா இஸ் ஈக்குவல் டு EC அப்படின்னா அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட். EC அப்படின்னா எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு யங்ஸ் மாடுலஸ். அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். பல்க் மாடுலஸ். ஒரு பல்காக இருக்கிறதுனாலே ஒரு வால்யூம் வந்து வரும். வால்யூம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். K இதோட சிம்பிள் வந்து K. நெக்ஸ்ட்டு ஷியர் மாடுலஸ் G. ஷியர் மாடுலஸோட சிம்பிளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, G அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட்டு பாய்சன் ரேஷியோவில் மியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். Next, relationship between elastic constant. E is equal to 2G 1 plus mu. E is equal to 3K 1 minus 2 mu. 2G அப்படின்னா என்னது, G அப்படின்னா shear modulus, mu அப்படின்னா பாய்சன் ரேஷியோ, K அப்படின்னா பல்க் மாடுலஸ். இதிலேருந்து கட்டாயமாக ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் சியர் ஸ்ட்ரெஸ் கர்வ் மைல்டு ஸ்டீல். ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னாலே ஹூக்ஸ் லா வேலிடாக இருக்கும். எலாஸ்டிசிட்டி லிமிட்டு இது வந்து நோ பர்மனன்ட் டிஃபர்மேஷன். ஒரு எலாஸ்டிசிட்டி லிமிட்டில் பர்மனன்ட் டிஃபர்மேஷன் ஏன் இருக்காது அப்படின்னா, இப்போ ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், அந்த ரப்பர் பேண்டு இழுத்த ஸ்டேஜிலே இல்லை மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பர்மனன்ட் டிஃபர்மேஷன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ஈல்டு பாயிண்ட்டு சடன் எலாங்கேஷன் ஆகும். ஈல்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சடனாக எலாங்கேஷன் ஆகும். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, அல்டிமேட் அப்படின்னாலே மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட் டைப்ஸ். எலாஸ்டிசிட்டி டிஃபர்மேஷன், பிளாஸ்டிசிட்டி டிஃபர்மேஷன். இப்போ எலாஸ்டிசிட்டி டிஃபர்மேஷன் வந்து ரிவர்சபிள். இப்போ ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அதோட சைஸுக்கே வந்துடும். இது வந்து ரிவர்சபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், இப்போ ஒரு பெண்ணை எடுத்து இப்படி வளைக்கிறோம் அப்படின்னா அந்த பெண்ணு வளைஞ்ச ஸ்டேஜில் தான் இருக்கும், திரும்ப அதோட ஸ்டேஜுக்கு வராது. இது வந்து பர்மனன்ட் ஸ்டேஜ், பர்மனண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். எலாங்கேஷன் பார் டெல் எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. டெல் எல்னால் என்னது? சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா லோட், எல் அப்படின்னா ஒரிஜினல் லென்த், ஏ ஏரியா, இ அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சேஃப்டி. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இதில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் வரும், ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வராது. நிறையா பேர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு மாற்றி போட்டுருவாங்க. என்னது? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் சிம்பிள் அண்ட் யூனிட்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிள் வந்து தீட்டா, யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். எல்லாத்துக்குமே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட்டாக வரும். ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸ்ட்ரெயின் அப்படின்னா இ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நோ யூனிட். யங்ஸ் மாடுலஸ் இ இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சியர் மாடுலஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். பல்க் மாடுலஸ் கே இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஹூக்லா எங்கே தான் வேலிடேட் ஆகும்? எலாஸ்டிசிட்டி லிமிட்டில் மட்டும்தான் வேலிடேட் ஆகும். ஹூக்ஸ்லா ஒன்லி வேலிடேட் வித் எலாஸ்டிசிட்டி லிமிட். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ஹேஸ் ஹை யங்ஸ் மாடுலஸ். எங்கே ஹை யங்ஸ் மாடுலஸ் இருக்குன்னா, ஸ்டீலில் வந்து ஹை யங்ஸ் மாடுலஸ் வந்து இருக்கும். பாய்சன் ரேஷியோ யூஸ்வலி பிட்வீன் 0லேருந்து 0.5 இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பாய்சன் ரேஷியோ ரேஞ்ச் பிட்வீன் 0 to 0.5. நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி டிஃபர்மேஷன் வந்து ரிவர்சபிள். பிளாஸ்டிசிட்டி டிஃபர்மேஷன் வந்து பர்மனண்ட். பல்க் மாடுலஸ் இஸ் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் இன் வால்யூம். பல்க் மாடுலஸ் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் இன் வால்யூம். ஒரு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து பல்க் மாடுலஸ். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் எது கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த ஸ்டேஜில் ஒரு பொருள் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணி அந்த பொருளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல் அண்டர் காம்ப்ளெக்ஸ் லோடிங். ஒரு மெட்டீரியலோட ஃபெயிலியர்லேருந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதில் டக்டில் மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியல்னு இருக்குது. டக்டில் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டீல், பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன். பிரிட்டில் மெட்டீரியல் சியர் பேஸ்டு ஃபெயிலியர் தியரி. பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் பேஸ்டு தியரி. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் θ1, θ2, θ3. θ1 அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், θ2 இன்டர்மீடியட் ஸ்ட்ரெஸ், θ3 அப்படின்னா மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் த பிரின்சிபல் பிளேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரிக்கு அனதர் நேம் வந்து ரேங்க் லைன் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. θmax is equal to theta yt used for brittle material only. இதில் வந்து brittle material அப்படிங்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இக்னோர் சியர் ஸ்ட்ரெஸ். இதில் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. எக்ஸாம்பிள் கேஸ்ட் அயான் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. இதை வந்து வெனட் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் ஒய்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரேர்லி யூஸ்டு இன் பார்ட்டிக்கிள். இது வந்து ஒரு பார்ட்டிக்கிளில் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரி. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. இதை வந்து ட்ரிஸ்கா தியரி அப்படிம்பாங்க. Tmax இஸ் ஈக்குவல் டு θy டிவைடட் பை 2 யூஸ்டு ஃபார் டக்டில் மெட்டீரியல். ஒரு டக்டில் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவாங்க. இது சேஃப்ட் அண்டு வைட்லி யூஸ்டு. இது சேஃபாகவும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு. Tmax இஸ் ஈக்குவல் டு θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஃபெயிலியர் when the total strain energy exceed limit. மொத்த எனர்ஜியும் எக்ஸீட் ஆக போகுது அப்படின்னா அதை வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபெயிலியர். நாட் வைட்லி யூஸ். இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டிட்டரோஷன் எனர்ஜி மெத்தட். இதை வந்து வானன்ஸ் மிஸ்ஸஸ் தியரி அப்படிம்பாங்க. டெல்டா டெல் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன்
is equal to stress y, where equivalent stress is equal to theta root of theta 1 minus theta 2 square plus theta 2 minus theta 3 square plus theta 3 minus theta 1 square divided by 2. Most accurate for ductile material யூஸ் பண்ணும்போது இந்த இட்ரேஷன் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, வைட்லி யூஸ்டு இன் டிசைன். இதோட கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ரேங்க் லைன் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிஸ்கா அப்படின்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வான் மிஸ்ஸஸ் அப்படின்னா டிட்ரோஷன் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெர்சா அப்படிங்கிறது இஸ் மோர் கன்வர்ஷன் தென் நான் மிஸ்ஸஸ். டக்டில் மெட்டீரியல் ஃபெயில்டு டியூ டு ஷியர். brittle material failed due to normal stress. Next, design of shaft and coupling. Shaft annathu a shaft with a rotating machine element used to transmit power and torque. Example, line shaft, crankshaft, transmission shaft. இந்த மூணு ஷாஃப்ட் வந்திருக்கு. ஷாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பவர் ஆர் டார்க்யூ டிரான்ஸ்மிஷன் ரொட்டேட்டிங் மிஷின். டைப்ஸ் ஆஃப் ஷாஃப்ட், டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட், மிஷின் ஷாஃப்ட் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, மிஷின் ஷாஃப்ட் வந்து அந்த மிஷினில் உள்ள ஒரு இன்டகரல் பார்ட். கிராம் ஷாஃப்ட்டோ கிராங்க் ஷாஃப்ட்டோ வந்து சொல்லலாம். இதில் என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா மைல்டு ஸ்டீல், அலாய் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இந்த 3 ஸ்டீல் மட்டும்தான் அந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் லோடு அண்ட் ஷாஃப்ட். ஒரு லோடு வந்து ஷாஃப்ட்டில் வந்து ஆக்ட் ஆகும் போது என்னென்ன டைப்ஸ்லலாம் ஆக்ட் ஆகும். டார்ஷனல் லோடு, பெண்டிங் லோடு, ஆக்சியல் லோடு. டார்ஷனல் லோடு டார்க்யூ ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த டார்ஷனல் லோடு அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். பெண்டிங் லோடு எங்கே ஒரு புள்ளிலேயோ ஒரு கியர்லேயோ இந்த பெண்டிங் லோடு அப்படிங்கிறத ஆக்ட் ஆகும். ஆக்சியல் லோடு டியூ டு த்ரெஸ்ட்டில் வந்து ஆக்ட் ஆகும். டிசைன் பேஸ்ட் அப்பான் ஸ்ட்ரென்த். டார்ஷனல் ஈக்குவேஷன் இஸ் torque divided by polar momentum of inertia is equal to shear stress divided by ratio is equal to G divided by L. G அப்படின்னா என்னது, shear stress divided by L அப்படின்னா என்னது, change original length. Next, torque transmission T is equal to P into 60 divided by 2 by N. P அப்படின்னா பவர், N அப்படின்னா ஸ்பீடு, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டார்க்யூ டிரான்ஸ்மிஷனில். நெக்ஸ்ட் ஒன் சாலிட் ஷாஃப்ட் டார்க்யூ. T is equal to π/16 shear stress diameter cube. T π/16 shear stress diameter power of cube. ஹாலோ ஷாஃப்ட் டார்க்யூ T is equal to π/16 shear stress. ஹாலோக்கு வந்து 2 டயாமீட்டர் இருக்கும், 2 ஓட்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்னர் ஓப்பனிங், அவுட்டர் ஓப்பனிங் இருக்கும். அதனால் d⁴ - d⁴ divided by t. Next, design based on rigidity. Angle transmit should be within limit. ஒரு ஆங்கிள் லிமிட்டோட டிரான்ஸ்மிட் ஆனிச்சுன்னா அதை வந்து ரிஜிடிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீட்டா is equal to torsional load divided by shear stress. Combination of bending torsion equivalent torque T is equal to root of m square plus t square. Equivalent bending moment me is equal to 1/2 whole power m plus root of m square plus t square close bracket. Shaft failure. ஷாஃப்ட் எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்னா ஷியர் ஃபெயிலியர் ஆகும், ஃபெய்ஜூட் ஃபெயிலியர் ஆகும், எக்ஸசிவ் டிஃபர்மேஷன் ஆனால் ஷாஃப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கப்ளிங் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் 2 ஷாஃப்ட் ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன். கப்ளிங் அப்படிங்கிறது 2 ஷாஃப்ட்டை இணைக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கப்ளிங். இப்போ ஒரு 2 நட்டை வந்து ஒரு போல்ட் மூலமாக யூஸ் பண்ணி இணைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கப்ளிங். டிரான்ஸ்மிஷன் டார்க்யூ T is equal to N into F into R. N அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ட், F அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபார் ஈச் போல்ட், R அப்படின்னா ரேடியஸ். இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங், ஃப்ளான்ஜ் கப்ளிங்னு இருக்குது. ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் அப்படின்னா மிஸ் அலைன்மெண்ட் கப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளான்ஜ் கப்ளிங் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கப்ளிங். ஓகே, தேங்க்யூ. இதோட அந்த கிளாஸ் 1 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபியூலிட் மெக்கானிசம் அந்த ரிமைனிங் டாபிக்ஸ் பூராமே பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.